ஜம் ஜம்னு ஒரு ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ணலாமா? அதுவும் ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டில் செஞ்ச ஜாம் எடுத்து சாப்பிடும்போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனி லெவலு. பிரியமானவர்களுக்கு பிரியமான வணக்கம். அப்புறம் ஒரு விஷயம், இது கடையில் விற்கிற ஸ்ட்ராபெரி ஜாம் இல்லைங்க, அதை விட தரமான ரெசிபி என்னமோ ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு அப்படி இருக்கும். அப்படியே யாருக்கும் கேட்காத மாதிரி ஹாப்பியாக பாடிக்கிட்டு நம்ம ஜாம் செய்யலாமா? அதுக்கு இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கவே இவனுங்க செம்ம க்யூட் இல்லை? ரசிச்சுக்கிட்டே அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவன் வேற எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் க்யூட்டாக இருக்கானா, பார்த்துட்டே இருக்கலான் இருக்கு. கட் பண்ணுற ப்ராசஸே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். எல்லா ஸ்ட்ராபெரிஸையும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இவனுங்க மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி ஒரு ஹாஃப் லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்னர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 200 grams ஆஃப் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ். சுகர், ஸ்ட்ராபெரி அண்ட் லெமன் ஜூஸ். இதை நல்லா மூணும் சூப்பராக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் ரெஸ்ட் டைம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு லைட்டாக குறகுறப்பாக அரைச்சும் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, ஏன்னா அந்த குட்டி குட்டி சங்க்ஸ் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதை ஒரு சாஸ்பேனுக்கு மாற்றிட்டு ஒரு 20 to 25 minutes லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஜாம் ரெடி ஆகிடுவான். இப்போ இவனை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க, என்ன பாராட்டி தள்ளிடுவீங்க. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? இந்த ரெசிபியை சேவ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அப்படி அருமையான ரெசிபிஸை டெய்லி பார்க்கலாம்.